ராசிபுரம் அருகே இருசக்கர வாகனத்தில் புகுந்த 6 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பை தீயணைப்புத் துறையினர் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்து சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தேநீர் கடையில் டீ குடிக்க ரமேஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அப்போது டீ குடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தை எடுக்க முயன்றபோது பின்சக்கரம் பகுதியில் பாம்பு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து தீயணைப்புத்துறைக்கு அளிக்கப்பட்ட தகவலின்படி அங்கு வந்தவர்கள் பிரத்யேக கருவியை கொண்டு பாம்பை லாவகமாக பிடித்தனர். சுமார் 6 அடி நீளம் உள்ள சாரை பாம்பை தீயணைப்புத்துறையினர் ராசிபுரம் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னையில் இஸ்கான் கோவிலின் 44ஆம் ஆண்டு ரத யாத்திரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை அக்கரையில் உள்ள இஸ்கான் கோவிலின் 44வது ஆண்டு ரத யாத்திரை பாலவாக்கத்தில் தொடங்கி அக்கரை இஸ்கான் கோவிலில் நிறைவுற்றது. இந்த ரத யாத்திரை திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஜெகநாதர், பாலபந்தர் மற்றும் சுபத்ரா ஆகிய தெய்வங்களை வணங்கி வடம் பிடித்து இழுத்து சென்றனர். ஈசிஆர் சாலையான பாலவாக்கத்தில் தொடங்கிய ரத யாத்திரை நீலாங்கரை, வெட்டுவாக்கேணி, ஈஞ்சம்பாக்கம் வழியாக சென்று அக்கரை இஸ்கான் கோவிலில் நிறைவுற்றது. இந்த திருவிழாவின் போது பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசத்தில் நடனமாடி சென்றனர். மேலும் பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அவ்வப்போது விட்டுவிட்டு கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் செங்கல்பட்டு, திருப்போரூர், திருக்கழுக்குன்றம், பரனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. காற்றின் காரணமாக நகரின் பல்வேறு இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். காஞ்சிபுரத்தில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான விளக்குழி பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட சின்ன காஞ்சிபுரத்தில் கீரை மண்டபம் அருகே அமைந்துள்ளது விளக்குழி பெருமாள் கோவில். 108 வைணவ திருக்கோவில்களில் ஒன்றாகவும் இக்கோவில் இருந்து வருகிறது. இக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக மகா பூர்ணாகூதி தீபாராதனைக்கு பிறகு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். ராஜபாளையத்தில் ஆடவர்களுக்கு தென்மாநில அளவிலான மின்னொலி கபடி போட்டி நடைபெற்ற நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி பரிசுகளை வழங்கி வீரர்களை பாராட்டினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள மேலூர் துரைசாமிபுரம் கிராமத்தில் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு தென் தமிழக அளவில் ஆடவர்களுக்கான மின்னொலி கபடி போட்டி நடைபெற்றது. 13வது ஆண்டாக நடைபெற்ற இந்த போட்டியில் நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இருந்து 52 அணிகளைச் சேர்ந்த 624 வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டி நாக் அவுட் முறையில் 54 சுற்றுகளாக நடைபெற்றது. 2ஆம் நாள் போட்டிகளை முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தொடங்கி வைத்தார். இறுதிப் போட்டியில் சொக்கநாதன் புத்தூர் அணியினர் முதலிடத்தையும், மீனாட்சிபுரம் அணியினர் 2ஆம் இடத்தையும், தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அணியினர் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். முதல் 8 இடங்களை பெற்ற அணியினருக்கு வெற்றி கோப்பைகளுடன் ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான ரொக்க பரிசுகளை முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி வழங்கி வீரர்களை பாராட்டினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு